பாரம்பரிய ரகங்களில் ஒரு ஏக்கர்ல 47 மூட்டை 75 கிலோ ஒரு மூட்டைன்ற மாதிரி எடுத்து சாதனை படிச்சிருக்கேன். ஆரம்பத்துல 20 மூட்டை வந்தது, 25, 30, 35 அப்படியே அது படிப்படியா தன்னை பரிணமிச்சுக்கிச்சு. பட்டன்னா ஒரு நெல் ஆடி 18க்கு பூமியில போட்டீங்கன்னா பூமியில தோறும். அன்னைக்கு தோறும்னா அந்த ஆண்டுக்கு எவ்வளோ இயற்கை சீற்றம், மழை எவ்வளோ பொழியும், வெயில் எவ்வளோ அடிக்கும், புயல் எவ்வளோ வரும், பூச்சி தொந்தரவுகள் எவ்வளோ வரும், பூஞ்சான நோய்கள் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அது அறிஞ்சிருமோ. அதை எதிர்கொண்டு வாழக்கூடியது தான் அந்த பட்டங்கிறது. ஆட்டுப்புழுக்கையை நான் காய வச்சு உலர்த்தி அதை பொடி பண்ணி காட்டன் துணியில கட்டி வேஸ்டி கம்போஸ் வருது இல்லை, அந்த கம்போஸ்குள்ளார ஊற வச்சு எடுத்து வயலுக்கு கொடுப்பேன். அதாவது ஒரு டன்னுடைய எருவுக்கு ஈடு இணையான வளர்ச்சி கொடுக்குது தாவரம். பூச்சி மேலாண்மையில எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா கோழிகள். அப்போ கோழி கண்டிப்பாக இருக்கணும். அதில் சிறுவிடை இருக்கணும். ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 முட்டைகள் கொடுத்துருது. அப்போ ஒரு முட்டை 10 ரூபானா கூட 1000 ரூபாய் வருமானம். களை எடுக்கிறது, கோணாவெட்டு ஓட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயிருக்கு பார்த்தீங்கன்னா ஓரிரு வாட்டி தான் களை எடுப்போம், இல்லை கோணாவெட்டு ஓட்டுவோம். ஆனால் வாத்துன்றது அப்படி கிடையாதுங்க. டெய்லி கோணாவெடுற மாதிரி தான் நான் கருதுவேன். எல்லா ஜீவராசிகளுக்கும் நோய் தொற்று இருக்குது, ஆனால் வாத்துக்கு இல்லைங்க. நாய், பூனை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைந்ததில் ரொம்ப முக்கியம். எங்கள் துணைவார் என்னோட இயற்கை விவசாயத்துக்கு அழைச்சிட்டு வர 5 ஆண்டு காலங்கள் எடுத்துச்சு. உடல் ரீதியாக ஒரு தொந்தரவு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூங்கார்னு ஒரு அரிசி கொடுத்து அவங்க குணமான ஒருபாடு புரிஞ்சு அறிஞ்சு என்னோட பயணம் பண்ணுறாங்க. எங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக புரிஞ்சு என்னோட பயணித்தாங்க. அது எனக்கு ஒரு வரப்பிரசாதம். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஈஷா மண்காப்போம் மற்றும் அரங்கில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ பார்க்க வந்திருக்கிற நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, ஒருங்கிணைந்த லாபகரமான விவசாயம் சம்பந்தமாக பார்க்க வந்திருக்கோம். என்னுடைய பேர் துளசிதாஸ். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் பக்கரிபாளையம் என்ற ஒரு கிராமத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவட்ட லெவலில் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ரகத்தை கையாண்டு அதிகபட்சமான ஒரு மகசூலை எடுத்ததா எனக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசளித்தார். அதுக்கப்புறமா தொழில்னா தொழில் அதாவது விவசாயத்தை சார்ந்த தொழில், நெல் அறுவடை இயந்திரம், டிராக்டரு, ஜேசிபி இந்த மாதிரி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ 2010-11 காலங்களில் ஒரு விபத்து, ஒன்றுன்னு சொல்ல முடியாது, 2 விபத்து நடக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்களே பூர்வீக சொத்து இல்லை எனக்குன்னு நாங்களே சம்பாரிச்சது, அப்பா நான் அண்ணன் எல்லாம் சம்பாரித்த காடு 2 ஏக்கர் நிலம் பார்த்திங்கன்னா சாலை விரிவாக்க பணியில் அரசு கையகப்படுத்துது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த இடம் பூராமே கையகப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னுடைய கூட பிறந்த சகோதரி அக்கா உடல்நிலையில் பெரிய பாதிப்புக்குள்ளான புற்றுநோயின்ற ஒரு நோய் தொற்றுனால என்னை விட்டு பிரிகிறாங்க. அது 2வது விபத்து. அதுக்கப்புறம் தான் சிந்திக்க ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, நான் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கோம். ஆனால் அக்கா மட்டும் ஏன் இந்த நிலைக்கு ஆளானது? சுய சிந்தனையோட சிந்திச்சு, நம்ம சாப்பிட்ட உணவுனால் தானே நம்மளை விட்டு பிரிஞ்சிச்சு அக்கா. அதனால் நாம் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரசாயன உரத்துலேருந்து வெளியே வரும்போது தேடலில் இருக்கோம். தேடலில் இருக்கும்போது என்னை சுற்றி இருந்த எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய உடன் பிறக்காத அண்ணன் கலியமூர்த்தி என்றவர் வந்திருக்காரு. அவர் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார்.
அதுக்கு அடுத்ததாக ஈசா பயிற்சி மண்காப்பத்தில் பயிற்சி நடக்கும், பயிற்சிக்கு போவோம். இது தொடர்ந்து பயிற்சிக்கு போய் ஒரு 10 ஏக்கர் காடு விவசாய நிலத்தை குத்தகை எடுக்கிறோம். இயற்கை விவசாயம்னு சொல்லும்போது அந்த நிலத்து உரிமையாளர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர் எனக்கு நிலத்தை கொடுத்தாரு. என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. உன்னால் எவ்வளோ குத்தகை கொடுக்க முடியும் அதை மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு நிலத்தை கொடுத்தாரு. இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த இடத்துக்கு வந்தற்பாடு தான் நாம் நல்லவங்களை சந்திக்க வேண்டிய காலம் இருக்குது. அதனால் நாம் அந்த இயற்கைன்னும் போது அங்கே வந்தால்தான் அது கிடைக்குங்கிறது அந்த ஆரம்ப காலகட்டத்திலே தெரிஞ்சுக்கிட்டு, அதில் முதல் படியாக நிலத்தை பதப்படுத்துகிறோம். பலதானியம் வச்சு பதப்படுத்தி படிப்படியாக வந்துட்டு இருக்கும்போது தான் பயிற்சிகள் இன்றைக்கி வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பயிற்சி நானும் கொடுக்குறேன். வயலில் வரவங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். பிரதானமாக எங்களுக்கு செங்கன் பார்த்திங்கன்னா ஆண்டிற்கு 100 நாள் மழை பொழிஞ்சிரும். எங்களுக்கு ஜவ்வாது மலை தொடர்ச்சின்றதுனால 100 நாள் பொழிஞ்சிரும். சம்பாவில் நெல் தான் பண்ணுவோம் அதிகமாக. பயிற்சிகள்லாம் எடுத்து பாரம்பரிய ரகத்தை பட்டத்தில் கையாளும் போது அந்த பாரம்பரிய ரகங்களில் 47 மூட்டை, அதாவது நெல் ஒரு ஏக்கரில் 47 மூட்டை, 75 கிலோ ஒரு மூட்டைன்ற மாதிரி எடுத்து சாதனை படிச்சிருக்கேன். இதில் அது சாத்தியமான்ற மாதிரி ஒரு விவாதம் கூட போனது. அது சமயம் ஈசா மண்காப்பத்தில் பார்த்தீங்கன்னா சாமி சிமுகாவோட அவங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் 2 நாள் களப்பயிற்சி நடத்தினாங்க. களப்பயிற்சினா நாம் ஏதோ ஆஃபீஸ் டைம் போகிறோம் வரோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்த நேரமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். அவ்வளோ நேரத்துக்கு வந்தோம். எனக்கு ஒரு ஆச்சரியம் அதான். காலையில் அவங்க தூக்கத்திலே எழுப்புறாங்க. காலையில் நான் என்ன பண்ணுறேன்னா இரவு மறுபடியும் உறக்கத்துக்கு போகிற வரைக்கும் களப்பயிற்சி நடத்தினாங்க 2 நாள். அப்போது அதுக்கப்புறம் தான் இது சாத்தியன்னு உறுதிப்படுத்தி என்னை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அழைச்சிருக்காங்க. பாரம்பரிய ரகங்களில் எல்லாமே 47 மூட்டை அறுவடை பண்ண முடியுமா, சாத்தியமானா அப்படிலாம் கிடையாது. அந்த வயசு இருக்குது. பாரம்பரிய ரகங்களில் வயசு இருக்குது. அதுக்கு மேலே மகசூல் கூட குறைய ரகங்கள் இருக்குது. நான் அதில் 47 மூட்டை எடுத்த ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா. அது எங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம், அண்டை மாவட்டத்து உள்ள ரகமானது உகந்தது. பாரம்பரிய ரகங்கள்னு எடுத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டம் அந்தந்த ஊருக்கான உகந்த ரகங்கள் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அதை தேடி பிடிச்சி தான் நாம் பண்ணணுன்றது எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து பயிற்சியிலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு குருவும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆத்தூர் கிச்சிலி சம்பா 135 நாள் வயது உள்ளது. அது சம்பா பட்டத்துக்கு மட்டும்தான் வரும். வெள்ளை ரக அரிசி. அதை நான் ஆரம்பத்திலேருந்து 10 ஆண்டு காலம் ஆரம்பத்திலேருந்து கையாளும் போது அந்த நெல் நான் அந்த மண் அந்த சுற்றுச்சூழலை தன்னைத்தானே பரிணமிச்சிக்கிச்சு. இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அடாப்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் 20 மூட்டை வந்தது, 25, 30, 35, அப்படியே அது படிப்படியாக தன்னை பரிணமிச்சிக்கிச்சு. இந்த காலம் எடுத்துக்கும். அது 10 ஆண்டு காலம் எடுத்துக்கிச்சு. நாம் என்ன நினைக்கிறோன்னா, இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை எடுத்து கையாண்டு நாளைக்கு அடுத்த ஆண்டே நம்மாழ்வாராயணும்னு நினைக்கிறோம். நாம் அது சாத்தியமில்லை. இந்த இடத்துக்கு நான் இங்கே இந்த அரங்கத்துக்கு இன்னைக்கு மேடை ஏறி பேசுறதுக்கு 16 ஆண்டு காலம் ஆச்சு. அப்போ நாம் ஒரு பள்ளி படிக்கிறோம், குழந்தை படிக்கிறோன்னா அதில் தேர்ச்சி இல்லாமல் பயில ஆனாலும் மறுபடியும் பரீட்சை எழுதுறோம்ல, அந்த மாதிரி மறுபடியும் இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து பயணம் பண்ணால்தான் ஜெயிக்க முடியும். அப்போ ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னா பசுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பசு மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா அதிகமான நாம் அந்த விவசாயத்தில் ஒரு தொகையை போடுறோன்னா அந்த தொகையை விவசாயத்தில் எடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு பசு வாங்கினோம். அதே மாதிரி கோழி பார்த்தீங்கன்னா 2 கோழி, அதை வச்சு இனவிருத்தி பண்ணோம். வாத்து முட்டை வாங்கிட்டு அந்த முட்டையை நாட்டுக்கோழிலே வச்சு அடக்காத்து எடுத்து பாதுகாப்பாக அந்த வாத்து பராமரித்தோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒரே ஆண்டில் எல்லாத்தையும் கொண்டாட முடியல.
இந்த மாதிரி பயிற்சிக்கு போகிற இடம் ஏதோ ஒரு தாவரம் மரம் இல்லை உயிரினங்கள் எது அந்த இடத்துல என்ன சூழல் என்ன கிடைக்குதோ அதை வச்சு படிப்படியாக தான் வளர்த்துக்கிட்டு வந்தோம். இப்போது என்கிட்ட 5 ரக பசுக்கள் இருக்குது, கோழியில் ஒரு 5 ரகம் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா நாய் பூனை இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஒருங்கிணைந்ததில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இரவு நேரங்களில் அந்த விஷச்சந்துக்களை நாம் பார்க்க முடியாது, அந்த பூனை நாயெல்லாம் பார்த்துக்கும், நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கும். அதே மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம் பூச்சி மேலாண்மையில். நீங்கள் பூச்சிலாம் வந்து ஒரு தாவரமாக போய் ஒரு மணிலாவிலேயோ இதுலேயோ போய் நாம் அதை எடுக்க முடியுமான்னா சாத்தியம் இல்லை. பூச்சி மேலாண்மையிலே எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா கோழிகள். அப்போ கோழி கண்டிப்பாக இருக்கணும், அதில் சிறுவிடை இருக்கணும். அது பற்றி ஐயா பேச வந்திருக்காரு கோழி பற்றி. அதே மாதிரி வாத்து வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தையே பார்த்தீங்கன்னா முட்டை மட்டுமே 1000லேருந்து 1500 ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாத்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 3500 ரூபாய் களை எடுத்து கொடுத்துருது. இப்போ அதில் எனக்கு 2 வருமானம், ஆட்களை வச்சு நெல்லில் களை எடுக்கிறது ஒரு வருமானம். அது இல்லாமல் ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 முட்டைகள் கொடுத்துருது. அப்போ ஒரு முட்டை 10 ரூபானா கூட 1000 ரூபாய் வருமானம். அப்போ அந்த வாத்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாபகரமான தினம் வருமானம். கோழியில் அதே மாதிரி முட்டை கிடைக்குது, இனவெர்த்தியாகி வளர்ந்ததுன்னா அதை கோழி விற்கிறோம், அது ஒரு வருமானம். பசுக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாணம் கொடுத்துறது, பால் உற்பத்தி இருந்தால் உபரி அதிகமாக இருந்தால் நாங்கள் தயிர் போட்டு அதை மோராக்கி அதை நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், நெய்யை எங்களுக்கு சந்தைப்படுத்துகிறோம் ஜீவமரத்துக்கு. அந்த மாதிரி பசுக்கள். ஆடு வந்து பார்த்திங்கன்னா பர்ணமேல் ஆடு பண்ணுறோம். கீழே பண்ணுறது அது கொஞ்ச நாள் பண்ண சாத்தியம் இல்லை, பர்ணமேல் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா இப்போ பேசுகிறதுக்கு மிகப்பெரிய 2 வல்லுநர் வந்திருக்காங்க, அது விரிவாக பேசுவாங்க. ஆடில் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு ஆட்டு புழுக்க வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஆட்டு புழுக்கையை வந்து நான் காய வச்சு உலர்த்தி அதை பொடி பண்ணி காட்டன் துணியில் கட்டி வேஸ்டி கம்போஸ் வருது இல்லை, அந்த கம்போஸ்க்குள்ளார ஊற வச்சு எடுத்து வயலுக்கு கொடுப்பேன். 1 கிலோ நீங்கள் ஆட்டு புழுக்கையை ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா 1 டன்னு உரம், அதாவது 1 டன்னுடைய எருவுக்கு ஈடு இணையான வளர்ச்சி கொடுக்குது தாவரம். அதனால் ஆடு இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் நாம் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சமயம் நாம் 2வது நெல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அங்கே சந்தை என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் பண்ணுவோம். இது என்னுடைய அனுபவம். உற்பத்தி பண்ணிவிட்டு சந்தையை தேட மாட்டோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா அது சந்தை எங்கே இருக்குது, மார்க்கெட்டிங்குன்றது எங்கே இருக்குன்னு தான் தெரிஞ்சு தான் அதை உற்பத்தி பண்ணுவோம். ஏன்னா தோல்வின்னு பார்த்தீங்கன்னா முதல் தோல்வி சந்தையில் தான் தோற்று போகிறோம். நம்ம விவசாயம்னு எடுத்துக்கிங்கன்னா பொதுவாக சந்தையில் தான் தோற்று போகிறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த பொருளை இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளார விற்க முடியுமா, இது இங்கே இருக்கா, மார்க்கெட் இருக்கா தெரிஞ்சு நெல்லை பண்ணுவோம். அதை அப்படியே நெல்லாக கொடுக்காம மதிப்பு கூட்டல் தான் பண்ணுவோம். அரிசி அவள் அது இல்லாமல் குருணை வடிவில் பண்ணி கொடுக்கும்போது அது நிறையா இன்றைக்கி சந்தைப்படுத்துகிறோம். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அது கடினமாக தான் இருந்தது. இப்போ வந்து நிறையா முன்னாடியே அட்வான்ஸுன்ற மாதிரி முன்னாடியே தகவல் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு அந்த வளர்ந்து வந்துட்டோம். ஆரம்ப காலகட்டத்தில் அதை சந்தைப்படுத்த முடியாமல் கால்நடைகள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். இப்போ அதிலிருந்து மீண்டு வெளியே வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த பயிராக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் பண்ணுவோம். எண்ணெய் வித்துக்கள்னு பார்த்தீங்கன்னா எள்ளு, அது தவிர அந்த தண்ணி அந்த சீதோஷணத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா மணிலா கடுகு இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன் அதுன்னா எண்ணெய் வித்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பெரிய ஒரு விலையும் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, எளிமையாக சந்தைப்படுத்துவதுக்கும் வாய்ப்பு இருக்குது எண்ணெய் வித்துக்கள். அதில் மணிலா இப்போ வந்து பண்ணியிருக்கோம். எள்ளு இப்போ தைப்பட்டத்துக்கு பண்ணுவோம். மணிலா வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தோடு பண்ணுவோம், மேட்டுப்பாத்தி அமைச்சு மணிலா பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கலை மேலாண்மையில் நம்மளுக்கு எளிமையாக இருக்கும், தண்ணி மேலாண்மை நீர் மேலாண்மையும் எளிமையாக இருக்கும், மகசூல் கூடும். மேட்டுப்பாத்தி அமைச்சு மணிலா பண்ணுறதுல சிறப்பு. 3 பட்டம் பண்ணுறோம். 3ல் இப்போ கார்த்திகை பட்டத்துக்கு எங்கள் ஊருக்கு ரொம்ப உகந்தது. இதில் பட்டன்றதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுவேன். நீங்கள் பட்டம் தவறுனா அதில் பூச்சி கட்டுப்பாடு மகசூல் குறையுது.
அதில் பட்டன்றது ரொம்ப முக்கியம். எந்த ரகத்தை கையாண்டாலும் பட்டம் பாரம்பரியத்தை கையாளுவோம். இது தொடர்ந்து பயணிக்கிறோம். இதில் என்னுடைய நன்மைகள்லாம் சொன்னேன். இதில் முதல்ல நமக்கு நேர் எதிர்முனையாக இருந்தது இயற்கை விவசாயிக்கு வரும்போது எங்கள் குடும்பம் தான். முதல்ல எங்கள் குடும்பம் தான் வந்தது. எனக்கு யாரும் ஒத்து போகலை. ஆரம்பத்தில் எங்கள் துணையார் கூட ஒத்து போகலை. எங்கள் துணையார் என்னோட இயற்கை விவசாயத்துக்கு அழைச்சிட்டு வர 5 ஆண்டு காலங்கள் எடுத்துச்சு. அப்போது எவ்வளோ கடினமான உழைப்பு எடுத்துன்னு இருப்பார். இப்போது அவங்க வீட்டுக்கு கூட போகிறதில்ல, என்னோட வயலோட இங்கேயே தான் இருக்கிறான்றாங்க. ஒரு சின்ன ஒரு கொட்டாய்க்க மாதிரி இருக்கிற வீட்டில் தான் வாழுவன்றாங்க, வீட்டுக்கு போக மாட்டேன்றாங்க. அப்போ அந்த காலங்கள் எடுத்துக்கிறது என்னுடைய நீண்ட காலங்கள். அவங்க எவ்வளோ தூரம் சொல்லி அவங்களுக்கு புரிதல் இல்லை. அது எனக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைன்னு ஒத்துக்குவேன். அவங்க அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுக்க திறமை இல்லை. ஆனால் கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு தொந்தரவு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூங்கார்னு ஒரு அரிசி கொடுத்து அவங்க குணமான ஒருபாடு புரிஞ்சு அறிஞ்சு என்னோட பயணம் பண்ணுறாங்க. எங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக புரிஞ்சு என்னோட பயணித்தாங்க. அது எனக்கு ஒரு வரப்பிரசாதம், எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் கொடுக்கலாம். இது தொடர்ந்து பயணித்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எங்கள் வயலுக்கு பார்க்க வரலாம். பயிற்சி அதுக்கு அடுத்தது அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். இந்த மகளிர் குழு சுய உதவி குழுன்னு அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போய் பயிற்சி கொடுப்போம். இந்த மாதிரி தோட்டத்தில் வந்தாங்கன்னா யாரும் வந்தாலும் சரி, அப்போது ஒரு பயிற்சி கொடுக்கறது என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கோம். அதில் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல் விதைகள் பரவலாக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய குருநாதர். நம்ம வியாபார நோக்கம் கிடையாது, நம்ம அரிசி தொடர்ந்து கொடுக்கவும் கூடாது. இனி நெல்லை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு பிரதானமாக போய் சேரணுன்றது நோக்கம். அதில் பார்த்தீங்கன்னா கை அறுவடை ரொம்ப பாதுகாப்பாக, அந்த கையறுவடைக்கு முன்னாடியே அதை நடவு செய்கிறது, அது பக்கத்தில் இருக்கிற வேறு பூக்கள் மகரந்த செயற்கையில் பாலினேஷன் நடக்காமல் பாதுகாக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கையாளுவோம். கலப்பினம் இல்லாமல் கையால் அறுவடை பண்ணி அதை தூய்மையாக எடுத்து வச்சு, தூய்மையாக எடுத்து வைக்கிறதோடு இல்லை, அதை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நெல்லுன்னு எடுத்துனீங்கன்னா ஏன் அவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல் ஆத்தூர் கிச்சிலி சம்பா பார்த்தீங்கன்னா எட்டுன்னு விதை ஒரு இளம் வெயிலில் காலையிலே இல்லை சாயந்தரம் தான் அதை உலர்த்தி எடுத்து பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பையில் எடுத்து வச்சுருப்போம். அதனுடைய பார்த்தீங்கன்னா வெயிலும் அதிகம் இல்லாமல் குளிரும் அதிகம் இல்லாமல் ஒரு மரம் வச்சு மரத்துக்கு மேலே பாதுகாத்து வச்சுருப்போம் அந்த நெல்லை, விதை நெல்லை. அதுக்கு அடுத்தது அமாவாசைக்கு எடுத்து அதை வெளியே உணர்த்தி எடுத்து வைப்போம். அது பரிணமிச்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அறிவியல். அது முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, என்னுடைய குருவும் சொல்லி கொடுத்தது. அது அடாப்ட் ஆகும். அதுக்கெல்லாம் அந்த அமாவாசைக்கு எடுத்து அதை பாதுகாத்து வச்சு அதை வெளியே இளம் வெயிலில் உணர்த்தி எடுத்து வைப்போம். குறைஞ்சது அதை 2 அமாவாசையாவது எடுத்து வைக்கணும், அப்போ தான் அது விளைச்சல் கூட செய்யும். அந்த அமாவாசையில் எடுத்து வச்சு அதை பாதுகாப்பாக வச்சு ஆடி 18 இல்லைன்னா ஆவணி 5, 11 காலங்கள் அது பட்டான்னு சொல்லுவோம். என்னங்க ஐயா வந்ததுலேருந்து பட்டன்றீங்க? பட்டன்னா ஒரு சிலருக்கு முன்னோடி விவசாயிகளுக்கு தெரியும். பட்டன்றது ரொம்ப முக்கியமானது. பட்டன்னா ஒரு நெல் ஆடி 18க்கு பூமியில் போட்டிங்கன்னா பூமியில் தோறும். அன்னைக்கு தோறும்னா அந்த ஆண்டுக்கு எவ்வளோ இயற்கை சீற்றம், மழை எவ்வளோ பொழியும், வெயில் எவ்வளோ அடிக்கும், புயல் எவ்வளோ வரும், பூச்சி தொந்தரவுகள் எவ்வளோ வரும், பூஞ்சான நோய்கள் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அது அறிஞ்சிருமோ, அது தெரியுமோ. அது தெரிய அதை எதிர்கொண்டு வாழக்கூடியது தான் அந்த பட்டங்கிறது. அப்போ அந்த பட்டத்தில் நாற்று விதைச்சி அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நாட்களில் அதை நாற்று எடுத்து அதை கிழக்கு மேற்காக நடவு போடுவோம். 3/4லேருந்து 1 அடி வரைக்கும் வச்சு அதை நடவு பண்ணி அதை பராமரித்து இருப்போம். அதுக்கு தேவையான ஈடுபொருள்கள் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியாலாம் இலை வழியாகவும் தர வழியாகவும் கொடுத்து அதை பராமரிச்சுட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வாத்தை விட ஆரம்பிப்போம்.
வாத்து நாம் களை எடுக்கிறது கோணாவெட்டு ஓட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயிருக்கு பார்த்தீங்கன்னா ஓரிரு வாட்டி தான் களை எடுப்போம், இல்லை கோணாவெட்டு ஓட்டுவோம். ஆனால் வாத்துன்றது அப்படி கிடையாதுங்க. டெய்லி கோணாவெட்டுற மாதிரி தான் நான் கருதுவேன். அது என்ன பண்ணுதுன்னா, வாத்து ஒரு 15லேருந்து 20 நாளுக்கு கழித்து வாத்தை விட ஆரம்பிப்போம். ஏன் அவ்வளோ நாளுக்கு கழிச்சுன்னா, அது நடவு மிதிச்சிச்சுன்னா அது மறுபடியும் மேலே எழுந்து வர்ற காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது அதாவது பச்சை கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறமா அதை விட ஆரம்பிப்போம். அது அழகாக அந்த சாலை வழியாக போய் களை எடுத்துட்டு கோணாவெட்டு ஓடுறதோட சிறப்பாக பண்ணிட்டு வரும். அந்த பில்லு களையை எடுத்து சாப்பிட்டு மறுநாளே அந்த களை கன்வெர்ட் ஆகி இதாகிடும், கழுவுடி ஆகிடும். அந்த கழுவுட அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரிகளுக்கு மண்புழுவும் உணவாயிடும். ஒரு களை ஓரிரு நாட்களில் ஒரு பொட்டாஷா கன்வெர்ட் ஆகணும்னா வாத்து நாள் மட்டும்தான் முடியும். நாம் ஒரு களையை எடுத்து அதை பூமியில் சேத்துல நீங்கள் மிதிச்சு விட்டீங்கன்னா குறைஞ்சது 15-20 நாள் ஆகும் அது மக்கிய அந்த நுண்ணுயிரிங்களுக்கு உணவாகிறதுக்கு. அப்போ இது வாத்து நம்ம நெல் வயலில் பண்ணுறன்றது ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த வாத்து மேயும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்குது, நோய் தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. அதை விட நாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் நோய் தொற்று இருக்குது, ஆனால் வாத்துக்கு இல்லைங்க. எந்த ஒரு ஜீரண பிரச்சனையோ இல்லை நோய் தொந்தரவோ இல்லை வேறு எந்த தொந்தரவும் கிடையாது. அது இருக்கிறதே ஒன்று, நாய்கிட்டையும் கீரிக்கிட்டையும் பாதுகாப்பாக இருந்தால் போருமானது, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்படியாக அந்த பயிருக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25% கதிர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நீர்மோர் கரைச்சல் கண்டிப்பாக தெளிக்கணும். அப்போ தான் அது மகரந்த சேர்க்கைகள் நடந்து அந்த நெல்லினுடைய தரம் உயரும். அப்போ அது அடிப்போம். இந்த இடைப்பட்ட காலம் காய்ச்சல் பாய்ச்சலுமா வைப்போம். கொஞ்சம் ஒரு 15 நாள் வரைக்கும் தண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் காய்ச்சல் பாய்ச்சலுமா நீர் வச்சிருந்து அந்த கதிர் வரும்போது நீர்மோர் கரைச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வைப்போம். தண்ணி ஏன்னா இருந்துகிட்டே இருந்தால் தான் மகரந்த செயற்கைகள் நடக்கும்னு அறிவியல் அது. அதை அப்போ கொடுத்து அறுவடை காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலப்பு கதிர் எடுத்துருவோம். கலப்பு கதிர் ரொம்ப முக்கியம். ஏன்னா கலப்பில் தான் நாம் தோல்வி அடையிறது, மகசூல் குறையிறது. அது ஒரு இது நம்மளுக்கு மைனஸு. கலப்பு கதிரை எடுத்து நாம் அதை அதுக்கப்புறம் பாதுகாப்போம், அதை பிரதானமாக கொடுப்போம். இது நெல்லில் நான் அந்த அதிகபட்சமான மகசூல் எடுத்ததுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இது ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்சார்பு வாழ்க்கைக்கு நகர்வு இப்போது அடி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு போகணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதிகபட்சம் நாம் வெளியில் எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது, குறைவாக வாங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் பயணிச்சிருக்கோம். நாம் வெளியே வரும்போது தான் தெரியுது நாம் என்ன நினச்சோன்னா நாம் தான் விவசாயத்தில் நிறைய உழைப்பை போட்டு நிறைய சேவை மனப்பான்மையில் இருக்கிறோன்னு. அதை விட அதிகமாக பண்ணுறாங்கன்றது இங்கெல்லாம் வரும்போது தான் தெரிய வருது. இவ்வளோ ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு உறுதுணையாக கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிச்சு கௌரவப்படுத்துறதுல மண்காப்போம் மற்றும் ஈஷா இவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாமெல்லாம் கம்மி தான், இவங்களுடைய இது நிறைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு உணர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் நாம தான் என்ற அந்த இது இருந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி நிகழ்வுக்கு வந்திருப்போது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எனக்கு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்கள் ஈஷா மண்காப்பத்திற்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.